வந்ததற்கு. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வசனங்கள் நல்ல இருதயங்களில் விதைக்கப்படணும். அது வழியோரத்திலே விதைக்கப்பட்ட விதையாகவோ அல்லது கற்களிலே விதைக்கப்பட்ட விதையாகவோ அல்லது முட்களிலே விதைக்கப்பட்ட விதையாகவோ அல்லாமல் நல்ல நிலத்தில் அது விதைக்கப்படுமானால் அது 30, 60, 100 பலன் கொடுக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே நம்முடைய இருதயங்கள் நல்ல நிலங்களாக இருக்கும் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். வசனத்திற்கு நேராக கடந்து போகலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 14:24 வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் என்னவா இருக்கிறாராங்க? அவரே வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றியபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலேப் வேறே ஆவி உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது வேறே ஆவினா என்னன்னா, கர்த்தருடைய ஆவி அவன் மேல இருந்தது. அதனாலதான் அவன் சொல்றாங்க, அவன் உத்தமமாய் என்னை பின்பற்றியபடினால். அப்ப ஆவி எனக்குள்ளே இருக்குமானால் என்னுடைய வாழ்க்கையில உத்தமம் காணப்படும். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில தேவ ஆவி இல்லைன்னு சொன்னால் உத்தமம் என்ன செய்யாதுங்க? காணப்படாது. அது மாத்திரமல்ல, அவன் போய் பார்த்து வந்த அந்த தேசத்தை அவனை சேர பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆமென். அப்ப அவர் போய் பார்த்து வந்த ஒரு தேசம். இந்த சம்பவங்களை கொஞ்சம் நம்ம விளக்கமாய் பார்க்கலாம். அந்த தேசத்தை பாருங்க. என்னாகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 17 20 வசனங்கள் வரை கூட வாசிக்கலாம். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேக பேரோ என்றும் எப்படிப்பட்டது அது நல்லதோ கெட்டதோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் கொண்டு வாருங்கள் என்றான். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவோம். அந்த சூழ்நிலை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 12 கோத்திரத்திலிருந்து 12 ஜனங்களை அனுப்பிவித்து மலை தேசத்திற்கு அனுப்பிவித்து நாம் சுதந்திரித்து போகிறதான அந்த தேசம் அது எப்படிப்பட்டது என்பதை கண்டுகொள்ளும்படியாக பழங்கள் பழுக்கிற காலமாக இருந்தபடினால் பழங்களை கொஞ்சம் கொண்டு வாங்க. ஏங்க பழங்களை கொண்டு வர சொன்னாங்கன்னா, அதனுடைய திரட்சியை கண்டு நிலத்தினுடைய கனியை என்ன செய்யலாம்? அவன் என்ன பண்ண, 2 பேர் சேர்ந்து ஒரு கொலை திராட்சை செடியை கொண்டு வந்தான். அப்பன்னா பாருங்க, அந்த தேசத்தினுடைய வளப்பம் எப்படிப்பட்டதா இருந்தது. இதை கொண்டு வரும் பொழுது அங்கே ஜனங்கள் சொல்றாங்க, அந்த 12 கோத்திரத்தில் போன 10 பேர் சொல்றாங்க, நல்ல தேசம்தான், ஆனால் அங்கு இருக்கிறவர்களோ ராட்சசர்களாக இருக்கிறார்கள், நாங்கள்லாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அதனால என்ன செய்ய முடியாது நம்மளால, அது கூட நம்ம திரும்பி போயிடுவோமா. ஆனால் யோசுவாவும் காலேபும் என்ன சொல்கிறார்கள், நமக்கு வாக்கு பண்ணின இடம், அந்த வாக்கு பண்ணின இடத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாருங்க, கொடுப்பார் என்று சொல்லி கலகம் பண்ணாதிருங்கள் என்று சொன்னார். ஆமென். நாம் ஒரு சில நம்ம வெளியில் இருக்கிற ஒரு சில காரியங்களை பார்த்து விட்டு நாம் இது நம்மளால முடியாது, இது ஆண்டவர் அனுப்பிச்சிருந்தாலும் நமக்கு நடக்கலைன்னு சொல்லி நாம் சில வேளைகளை கடந்து போவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு வாக்கு பண்ணினதான தேசம், உனக்கு வாக்கு பண்ணினதான ஒரு தேசம், அந்த வாக்கு பண்ணின தேசத்தை நான் உனக்கு என்ன செய்வேன், நான் தரப்போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த தேசம் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட அவன் என்ன செய்றான், எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வைராக்கியம் காலேபுக்கு இருந்தது. அவனுடைய சந்ததி அதை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. இதுதான் அவனுக்கு இருந்த வேறே ஆவி. ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம், கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்கிற
வைராக்கியம் இருந்தது. இன்றைக்கு நமக்கு வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. நம்ம சுதந்திரித்திருக்கிறோமா? என்னங்க, சந்தோஷப்பட்டு இருக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குற ஆரம்ப 1ஆம் தேதி கொடுக்குற வார்த்தைகளை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கிறோம். டெய்லி கொடுக்குற வாக்குத்தத்தங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறோம். ஆனால் சுதந்திரித்து கொண்டு இருக்கிறோமா? அப்படி சுதந்திரத்தை கொண்டு வரலன்னு சொன்னா, அதை நான் சுதந்திரித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் என்னிடத்திலே ஆவியில் பிரச்சனை இருக்கிறது. ஆமென். என்கிட்ட ஆவி இருந்துச்சுன்னா என்ன ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை நான் பெற்றுக் கொண்டிருப்பேன். ஆமென். புரியுதா இல்லையாங்க? இன்னைக்கு பரிசுத்த ஆவி எனக்கு பெற்றுக்கொள்ளலன்னு சொன்னா என்னிட்ட எல்லாம் இல்லைன்னு அர்த்தம். அந்த வாக்குத்தத்தத்தை ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? என்கிட்ட அந்த தேவ ஆவி இல்லை, அந்த தேவ பிரசன்னத்தை உணர்கிற காரியம் என்கிட்ட இல்லை. அதனால என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த தேவ ஆவி இருந்தால் நான் தேவன் கொடுக்கிற எந்த ஒரு காரியத்தினால என்ன செய்ய முடியுங்க? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அது பிதாவினுடைய வாக்குத்தத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. யோசுவா 9-14 வசனங்கள் வரை வாசிங்கள். ஆகையால் யோசுவா 14:9-14. அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றினபடியால் உன் கால் மீதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சொல்லி ஆணையிட்டான். சொல்லி அவன் சொல்றான், எனக்கு 45 வயசு இருந்துச்சு பாப்ப. என்னை ஆண்டவர் அங்கே எல்லாரும் என்ன மோசேன்னு போய் எனக்கு 45 வயசு. இப்போ என்ன வயசு? எனக்கு 85 வயசு ஆயிடுச்சு. ஆமா, என்ன இருக்குதுங்க? அந்த பலன் என்ன பலனுங்க? அதுதான் ஆவிக்குரிய பலன். அந்த பலன் இருந்துச்சு, வைராக்கியம் இருந்துச்சு. நான் 45 வயசு, இன்னைக்கு 82 வயசு. இன்னைக்கு அதே இருக்கிற அதே விசுவாசம் இன்னைக்கு என்கிட்ட இருக்குது. இன்னைக்கு ஒரு வருஷம் தாண்டினாலே நமக்கு என்ன பண்ணுதுங்க? அப்படியே சுரங்கிடுது, அப்படியே டைலூட் ஆகிடுது. 45 வருஷம் ஆரம்பத்தில் பார்க்குறான், 82 வயசு ஆச்சு, 40 வருஷத்துக்கு மேலே ஆனிச்சு. இன்னும் எனக்கு அந்த பலன் அப்படியே இருக்கு. யுத்தத்திற்கு போக்குவரத்துமா இருப்பதற்கு அப்போது இருக்கிற பலன் சண்டைக்கு போறது கூட எனக்கு என்ன செய்திருக்க? எனக்கு பலன் இருக்கிறது. ஆகையால் இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனோக்கியரும் பெரிய பட்டணம் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் பின்பற்றினபடினாலே இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. காலேப் என்கிற ஒரு மனிதன் தேவ ஆவி பெற்றவனாய் இருந்தபடினாலே 40 வருடங்கள் கழித்த பிற்பாடும் தனக்கு சுதந்திரமாய் கொடுத்த அந்த மலை தேசத்திற்கு போவேன். யோசுவாட்ட கேட்கறான், இந்த மலை தேசத்தை என்கிட்ட குடியா, நான் போய் அவன்கிட்ட சண்டை போடுவேன், அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட தேசம், அதை நான் எப்படி ஆயிலும் சொந்தமாக்கி கொள்வேன் என்று சொல்லி அவன் சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த பலம் நமக்கு இருக்குதாங்க. இதுதான் தேவாவி. இந்த தேவாவி எனக்குள்ளே இருக்குமானால் நான் ஆண்டவருக்குள்ளே வைராக்கியமாக இருக்க நான் பழகிக் கொள்வேன். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வைராக்கியம் இருக்கானா? இல்லை, வேற எதிலையோ வைராக்கியம் இருக்குது. படிப்பில் வைராக்கியம் இருக்குது, வேலையில் வைராக்கியம் இருக்குது, பெருமையில் வைராக்கியம் இருக்குது, பணத்தில் வைராக்கியம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்குள்ள வைராக்கியம் இருக்கிறதா? இல்லை. அந்த ஆவியில வைராக்கியம் இல்லாதனால்தான் அநேக இடங்களில் நாம் தோல்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, எதையுமே ஜெயிக்க முடியல, அலசடிப்படுகிறோம், பயம் வருது. ஏன்? நம்மளை நடத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லை. ஏன்? என்னை நானே நடத்தி கொண்டிருக்கிறேன். எனக்கு என்ன அறிவு இருக்கோ என் அறிவின் பிரகாரமாக என்னை நடத்துகிறேன். இல்லைங்க, தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க போகிறார். அதை தான் அந்த நாட்களில் நாம் வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஒரு தேவ ஆவி பெற்றவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று வேதம் அழகாய் சொல்லிக் கொண்டிருக்கிற. வாசிக்கலாம். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். கலாத்தியர் 5:17. மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றோர் ஒன்று விரோதமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு போராட்டமான வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாமிசமும் ஆவியும் ஒரு பெரிய போராட்டத்திற்குள்ளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல. ஆமென். ஆராதனைக்கு போகும் பொழுது யாராவது உறவினர் வந்துட்டா என்ன பண்ணுவாங்க? மாமிசத்தில் இருக்கிறோமா ஆவியில் இருக்கிறோமா? நல்ல காலம்ப்பா வந்தப்பா வாப்பா நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடணும் கூப்பிடுவோமாங்க. நான் எல்லாம் வரலங்க, நான் உடனே போகணும், டக்குன்னு வீட்டுக்குள்ளே போயிடுவோம். இப்போ எதோட போராடி இருக்கு? அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அப்போ எதில் போயிட்டோம்? நம்ம மாமிசத்திற்குள்ளாக போயிட்டோம். ஐயா வேதம் சொல்லுகிறதையா, என் ஓய்வு நாளை ஆசாரிப்பாயாக. இது கட்டளை, ஏதோ உங்களுக்கு ஆலோசனையா ஆண்டவர் சொல்லவே கிடையாது. இது கட்டளையா சொல்லியிருக்கார். நிறைவேற்ற நீ என் பிள்ளையா இருந்தா செய், என்னுடைய உடன்படிக்கையா இருந்தா நீ செய், நான் ஆசீர்வதிக்கிற ஜனமா இருந்தா செய். இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்கிற வார்த்தையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் அவர் சொன்ன காரியத்தை நம்ம செய்யணும். இதிலெல்லாம் நான் அங்கே இருக்கு இங்கே இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னேன்னா போராடிட்டு இருக்கிறேன், நான் மாமிசத்தோடு ஓடிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு ஒரு நாளும் கிடைக்காது. ஆவியில் நின்று மாமிசத்தில் போயிட்டோம்னா நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. இது அந்த ரெண்டும் போராடிட்டு இருக்கிறது. அந்த போராட்டத்துக்குள்ள தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எது எதை ஜெயிக்கிறது விரும்புகிறது? ஆமென். புரியுதுங்களா? அப்போ நான் ஆவிக்குரியவனாக இருந்தேன்னு சொன்னா நான் மாமிசத்திற்கு முழுவதுமாக நான் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு நான் வரும் பொழுது தேவன் எடுத்து என்னை பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஏன்? இவன் என் நேசகுமாரன், இவர்கள் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏங்க இயேசுநாதர் அப்படி சொன்னாரு? நான் சொன்னதை செய்யறதுக்காக வந்திருக்கிறாரியா. ஆகவே இவன் என் நேசகுமாரன் என்று சொன்னாரே. நாம் ஆண்டவருக்குன்னு ஆவிக்குரியவர்களாக நாம் ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இவருங்க என் பிள்ளைங்க, இவங்களை நான் எடுத்து பயன்படுத்த போறேன். இன்னைக்கு ஆண்டவர் பயன்படுத்தாத எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 5லிருந்து 9 வசனங்கள் வரை பாருங்க. இந்த பெரிய அந்த டக் ஆஃப் வார் இல்லையா, போராட்டமான ஒரு காரியம். அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்திற்கு ஒரு அப்ப மாமிசத்தின்படி நடக்க என்ன பண்ணுவாங்க? அதை பற்றியே சிந்திச்சுட்டே இருப்பாங்க. மாமிசம் என்ன சொல்லுதோ, என் சரீரம் என்ன சொல்லுதோ, என்னுடைய சிந்தை என்ன சொல்லுதோ, என்னுடைய கல்வி அறிவு என்ன சொல்லுதோ, நான் அதை மட்டுமே நான் என்ன செஞ்சிட்டு இருப்பேன்? செய்து கொண்டு இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கான ஒரு எதையுமே சயின்டிஃபிக்கலாக யோசிக்கிற ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்து கொண்டிருந்தாராம். அவர் என்ன பிரசங்கித்து கொண்டிருந்தார்னா, செங்கடல்லாம் ஒன்றும் பெரிய ஆழமான பகுதி கிடையாது. அதில் ஒரு பகுதி ஒரு கணுக்கால் அளவு தான் என்ன இருக்குங்க, தண்ணி தான் இருக்கும். அது வழியாக என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. அதனால நாம் நினைக்கிற மாதிரி அப்படியே ரெண்டாலாம் பிளக்கலை, அதுக்குள்ளே என்ன செஞ்சிட்டாங்களாம், அப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஒரு அறிவுபூர்வமாக சொல்லிட்டாருங்கிறனால ரொம்ப பயங்கரமாக சந்தோஷத்தோட சயின்டிஃபிக்கலாக நிரூபிக்கிற மாதிரி அவர் என்ன சொன்னார், அதில் ஒரு பகுதி இருக்கிறது, அதற்குள்ளாக போய்விடலாம் அப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்களாம். முன்னாடி இருக்கிற ஒரு அம்மா ஒரு வயசானம்மா பார்த்து சொன்னிச்சான், அல்லேலூயா கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகுதான்னுச்சான். என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லைங்க அந்த கணுக்காலளவு தண்ணியிலேயே இந்த பார்வோனுடைய சேனை அமுத்தி கொண்டுட்டாருன்னா ஆண்டவர் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ அறிவு பிரகாரமாக யோசிச்ச, அந்த அம்மா ஆபி பிரகாரமாக யோசிச்சிருச்சு. ஆமே, நீ கணுக்கால் அளவு, ஏன்னா எல்லாருக்கும் தெரியணுமா கடலுக்குள்ளே எப்படா செங்கடல் பிளக்குங்கிறத. அது அப்படியெல்லாம் சொன்னோம்னா ஜனங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு சயின்டிஃபிக்காக இருக்காதுன்னு சொல்லி அதில் ஒரு பகுதி இருக்குது, அதில் நடந்து போயிட்டாங்கன்னு இவர் என்ன பண்ணுறாருங்க, ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக கொண்டு போனார். ஆனால் அந்த அம்மா ஒரே அடி அடித்து முடிச்சிருச்சு. கணுக்கால் அளவு தண்ணியிலேயே பார்வோன்னு சேனை அழுத்திட்டு கொண்டுட்டாருன்னு சொன்னா, அந்த ஊரில் எல்லாம் கலடை வச்சுட்டாருன்னா யாண்டர் எவ்வளோ பெரியவருங்கன்னாங்களாம். இதுதாங்க ஆவிக்குரிய சிந்தை. இந்த சிந்தை நமக்கு வரணும்.
எப்பொழுதுமே ஆவிக்குரிய சிந்தை இருக்கணும். இந்த சிந்தை இருந்தால் நம்ம மாமிசத்துக்குள்ள நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டோம். தொடர்ந்து வாசிங்கம்மா. மாமிச சிந்தை ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால் மாமிச சிந்தை எப்பொழுதுமே மாமிசத்தில் நடக்கிறவங்க தேவனுக்கு விரோதமாக தான் போயிட்டு இருப்பாங்க. ஆமென். இது வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. அப்போ எப்பெல்லாம் நீங்க மாமிசத்தின் பிரகாரமாக யோசிக்கிறீங்களோ அந்த காரியம் தேவனுடையது அல்ல, விரோதமாக போறீங்க. கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாமிசத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு ஒரு காலும் பிரியமாக இருக்க மாட்டார்கள். அப்ப நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி நடிக்கலாம். ஆமென். என்ன நானே ஏமாத்திக்கலாம். நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் நம்ம பயங்கரமா நடிக்கலாம், எல்லாமா இருக்கலாம். ஆனா நீ மாமிச சிந்தையில இருக்கிறாந்தா நீ என்ன பண்ண மாட்ட, தேவனுக்கு பிரியமாவே இருக்க முடியாது. அப்ப என்ன நானே நான் ஏன் ஏமாத்திக்கணும்? எனக்குள்ளே ஒரு தெளிவு வர வேண்டியதானே. வாசிக்கலாம் தொடர்ந்துமா. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், அப்ப தேவ ஆவி இல்லாதவன் அவருடையவர் அல்ல. அப்ப கடவுளுடைய ஆவி உங்கள்கிட்ட இருந்தா மட்டும்தான் நீங்க கடவுளுடைய பிள்ளைங்க. இல்லைன்னா ஏன்னா ரெண்டு தான் இருக்க முடியும். ஒன்று மாமிசத்தின் ஆவி இருக்கணும், ஒன்று கர்த்தருடைய ஆவி இருக்கணும். மாமிசத்தின் ஆவி இருந்துச்சுன்னா கர்த்தருடைய ஆவி என்ன செய்யாதுங்க, இருக்காது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவி இருக்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷமான ஒரு காவியங்கள்லாம் உண்டாகுது பாருங்க. பிலிப்பியர் எழுதின புஸ்தகம், அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 5-8 வாசிங்க. பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை கவனித்தார்கள். அநேகரில் இருந்த கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்களும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. ஆமென். கர்த்தருடைய ஆவி மகிமைப்படுவதாக. ஒரு பட்டணத்திலே ஒரு உயர்ந்த மனிதனாக பிலிப்பு காணப்படுகிறது என்று சொன்னால் அவனுக்குள்ளாக இருக்கிற தேவாவி. ஆமென். உயர்த்திருங்க. வாசிக்கலாமே. ஆதியாம் புஸ்தகம் 41வது அதிகாரம் 38 41 வசனங்கள் வரை. தேவ ஆவி இருந்தா ஒரு மனுஷன் எவ்வளவு உயர்வான் பாருங்க. தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல். அப்ப தேவ ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அதை யார் கண்டுபிடிப்பாங்க? மற்றவங்க கண்டுபிடிச்சிருவான். ஆமே. நம்ம பார்த்து இருக்குதா இல்லையா யோசிக்க வேணாம். எனக்குள்ள கடவுளுடைய ஆவி இருக்குதா இல்லையான்னுட்டு நமக்கு பக்கத்தில் இருக்கவன் பார்த்து என்ன சொல்லுவான்? பார்வோன் சொல்றான், இவனுக்குள்ள வேற ஆவி இருக்குப்பா, தேவ ஆவி இருக்கு. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியாலே உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன். அப்பா நீ தேவ ஆவி பெற்ற, உன்னை போல விவேகமும் ஞானமும் சர்டிஃபிகேட் பண்றாங்க. மற்றவன் சர்டிஃபிகேட் பண்றான். எனக்குள்ள ஆவி இருந்துச்சுன்னா நான் ஞானம் உள்ளவன், நான் அறிவு உள்ளவன், நான் இந்த உலகத்தில் உயர்ந்தவன் என்று சொல்லி மற்றவன் சர்டிஃபிகேட் பண்றான். யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கிறேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு யோசேப்பிடத்தில் கர்த்தருடைய தேவ ஆவி இருக்கும் பட்சத்தில் அவனை எகிப்து தேசத்தினுள்ள அதிகாரியாக வைக்கிறார். ஹல்லேலூயா. இது ஏதாவது மெனக்கட்டானாங்க?
இவன் ஏதாவது போய் பார்வன்ட்ட சொல்லி நான் பெரிய ஆள் ஆகணும், நான் அதிகாரி ஆகணும்னு சொல்லி ப்ரொமோஷன் எதுவும் வந்துச்சா? ஒண்ணுமே இல்லை. அப்ப தேவ ஆவி அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார், அறிவை கொடுத்தார், புத்தியை கொடுத்தார். அந்த காரியம் பார்வோனுக்கு பயன்பட்டது, அவனை அதிகாரி ஆக்கிவிறான். ஹல்லேலூயா. அப்ப தேவாவி எனக்குள்ள இருக்குமானால் நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க, என்னை உயர்த்துகிறது தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கணும். எனக்கு உயர்வு வருவதற்காக நாம நிறைய போராடிட்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட ஆவி மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க, அவர் உங்களை உயர்த்துவார். சின்னவனை ஆயிரமும், வசனம் தெரியுதுல்ல, அப்புறம் நம்மளை ஆக்க மாட்டாரா? அப்புறம் நம்மளை ஆக்குவார்னு சொன்னா ஏன் நமக்குள்ள இந்த தேவாவி வர மாட்டேங்குது? தேவாவியை நாம் பெற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்கிறோம், போராடி கொண்டே இருக்கிறோம். ஏன் போராடிட்டு இருக்கணும்? வாங்க ஆண்டவரை, நான் பயன்படுத்தினா முடிஞ்சு போச்சு, ஆசீர்வாதம் தானே, எனக்கு எந்த பயமும் இல்லையே. எனக்கு நமக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, உலகத்தான போல என்னால் என்ன பண்ண முடியாது, ஜாலியாக இருக்க முடியாது, சினிமா பார்க்க முடியாது, நாடகம் பார்க்க முடியாது, 10 பேரோட சேர்ந்துட்டு கூத்தடிக்க முடியாது. இதெல்லாம் முடியாதுங்கிறதெல்லாம் நம்மளால என்ன செய்யலாங்க, முடியல. ஆமே, இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் நம்மளால முடியல. இதெல்லாம் விட்டுட்டா நமக்கு இருக்குங்க சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் நமக்கு இருக்காங்க. இதை எந்த காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஆமே, இதை தேவாவி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை, மற்றவர்கள் மெச்சும்படியான ஒரு உயர்வை எப்பொழுது கொடுப்பார்ந்தா தேவ ஆவி நமக்குள்ளே இருக்கும் பட்சத்தில். ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாத்ராம் எழுதின புஸ்தகம் 31வது அதிகாரம் 2-5 வசனங்கள் வரை வாசிக்கலாம். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாக ஊரியின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கு பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் செய்வதற்கும் மற்றும் சகல வேலையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டி ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு தேவ ஆவி நிரப்பப்படும் பொழுது அவன் தேவனுக்கு ஏற்ற ஒரு காரியத்தை செய்ய அவனுக்கு புத்தி வருது. ஆமென். யாருக்கும் கொடுக்கல, அந்த பெசலியலுக்கும் இன்னொருத்தனுக்கு தான் என்ன செய்யறாங்க ஆண்டவர் அந்த புத்தியை கொடுக்க. எதுக்குங்க? அதை எப்படி அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கணும், மர வேலைகளை எப்படி செய்யணும், வெங்கல வேலைகளை எப்படி செய்யணும், பொன் வேலைகளை எப்படி செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை முழுவதுமாக அவனுக்கு தேவ ஆவியில் கிடைக்கப்பெற்றபடினாலே அவன் புத்தியாய் ஞானமாய் செய்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அவருக்கு உண்டாகத்தக்கதாக தேவ ஆவியினாலே நிரப்புகிறார். அல்லேலூயா. நம்ம புத்தியா செய்கிறோம் நாம நினைக்கிறோம். தேவ ஆவி உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்கள் செய்கிற அத்தனை காரியங்களும் புத்தி உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்கறதோட என்ன பண்ணுவாங்க, அதை கேளுங்கப்பா, நல்ல ஞானமா பதில் சொல்வார், கொஞ்சம் அறிவா பதில் சொல்வார். அப்ப அந்த இடத்துல என்ன இருக்குங்க, நம்முடைய புத்தியும் ஞானமும் மற்றவர்களுக்கு புரியுதா இல்லையா? ஆமா, ஆசாரிப்பு கூடார கட்டுறதுக்கு ஒருத்தனுக்கு அந்த ஞானம் இல்லை. ஆனால் அந்த ஞானத்தை யாருக்கு தான் கொடுக்குறாரு? பெசலியலுக்கு தான் கொடுக்குறாரு. நீ அவனுக்கு நான் தேவ ஆவியை ஊற்றி இருக்கிறான்பா, அவன் எப்படி அந்த என்ன சொல்கிறது, அவன் கேருபீன்களை செய்யணும், உடன்படிக்கை பற்றி செய்யணும், அந்த வளையங்களை எப்படி செய்யணும், ஆசாரியோட உடுப்புகளை எப்படி, எல்லாமே யாருக்கு சொல்லி கொடுக்குறாங்க? ஆமாம், தேவ ஆவியானவர் சொல்லி கொடுக்குறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கக்கூடிய புத்தி யார்கிட்ட இருக்குதுங்க? ஆர்ட்ட இருக்குது. நம்ம சும்மா ஜெபம் பண்ணியிருக்கோம், ஆண்டவர் எனக்கு அறிவை கொடுங்க, ஆண்டவர் எனக்கு புத்தியை கொடுங்க. தேவ ஆவி இருந்துச்சுன்னா எல்லாமே என்ன செய்யுங்க, அது நமக்குள்ளாக வந்துடும். நம்ம கொடுங்கன்னு கேட்கறத காட்டிலும் ஆவியானவர் எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யுங்க. ஆமே, புரியுதுங்களா? நமக்கு தேவ ஆவி இல்லாதனால தான் நிறைய இடங்களில் சோர்ந்துடுறோம். சில காரியங்களை செய்யும்போது தடுமாறுறோம், பயம் வருது, நெருக்கம் வந்துடுது. இது எப்படி செய்ய போறோங்கிற ஒரு நல்ல ஒரு இருண்ட பார்த்தோம், ஐயோ எனக்கு ஒரே இருளாயிருச்சுங்க, என்ன செய்ய போறோம்னு தெரியலங்க. தேவ ஆவி மட்டும் உங்களுக்கு என்ன செய்ய போறோம் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போயிடும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். என்னாகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 16, 17.
என்னாகமம் 11:16-17. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று அறிந்திருக்கிறாயே. இப்ப பாருங்க, அந்த மூப்பரில் இப்ப என்ன சொல்றாருங்க? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு பேரு? என்னம்மா கரெக்டா சொல்லுங்க. கரெக்டு தான். 20 லட்சம் பேர், அதாவது புருஷர்கள் அல்லாதபடிக்கு. அதுலேருந்து 20லேருந்து 40லேருந்து அந்த கணக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாதபடிக்கு மொத்தமே கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர். அந்த 20 லட்சம் பேர்ல மூப்பர்களை தெரியுறாங்களாம். ஆமே, 20 லட்சம் பேர்ல மூப்பர்கள் எத்தனை பேருங்க? பாருங்க, வாசிங்க. பேசி உன்மேல் இருக்கிற ஆவியை. இப்ப பாருங்க, எப்பா இஸ்ரவேல் ஜனங்களை 70 பேரை நீ கூப்பிடுப்பா. நீ ஒண்டியா என்ன செய்யாத, ஊழியத்தை செய்யாத. நீ அந்த 70 பேரை கூப்பிடு. அவங்களுக்குள்ள என்ன தர்றேங்கிறாரு? நமக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்ம சபைக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தருமே இல்லை. யாரும் உதவிக்கு ஆள் இல்லைங்க. ஒரு வாரம் கழிச்சு தான் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ தேவாவி எப்படி ஷேர் ஆகும்? பதிலன்னு சொல்லியிருக்கு. மோசைக்கு ஒரு ஆவி இருக்கா இல்லையாங்க? ஒரு தலைமைத்துவத்துக்குன்னு ஆவி இருக்கா இல்லையாங்க? இப்போ நமக்கு ஐபிஎஸ் சபையில் டேவிட் பிரகாஷ் ஐயா சொல்லுவார், ஐயா நம்மளுக்குன்னு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. 2030 5 லட்சம் ஆத்துமாக்கள் தேவை, 3000 சபைகள் தேவைன்னு சொன்ன, 5000 சபைகள் தேவைன்னு சொல்லி ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு. இந்த தரிசனத்தை எங்க கடத்துறாருங்க? எங்க கடத்துறாரு? சபை போதவர்களுக்கு கடத்துறாரு. இப்போ நாங்க எங்க கடத்தணும்? அப்ப அந்த ஆவி மேல இருக்கிற ஆவி கீழே பூரா வந்ததுனாதான் அது என்ன ஆகுங்க? செயல்படும். அந்த ஷேரிங், அந்த தேவ ஆவி எல்லாமே வரும். எனக்கெல்லாம் வேலையே இருக்குதுங்க, ஒரு வேலை இந்த வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு சொன்னா ஒரு நாளும் தேவாவி நமக்குள்ள இறங்காது. ஆமே, புரியுதுங்களா? அப்ப நம்ம எங்க நிக்கிறோம்னு பாருங்க. அப்ப கர்த்தருடைய ஊழியம் செய்கிறதுல தேவ ஆவி தேவை. அப்ப அந்த இடத்துல மூப்பர்கள் நிற்கும் பொழுது அவருக்குள்ளா ஒரு தேவ ஆவியை கொடுக்க இருக்கிறோம். அப்ப தேவ ஆவி எவ்வளவு அங்க ஒரு பொறுப்புள்ள ஒரு காரியமா இங்க இருக்கிறது. அல்லேலூயா. அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் நம்ம யாருக்கும் தெரியாது. அது ஆண்டவர் கொடுக்கும் பொழுது தான் தெரியும். இது என்ன செய்ய போறாங்க, என்ன பண்ண போறாங்க, எப்படி நீதியை செய்ய போறாங்க, விசாரிப்பு எப்படி செய்ய போறாங்க இல்லைங்களா? அவருடைய மாமனார் என்ன சொன்னாரு? இப்போ நீ ஒண்டியா ஏன்டா இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற? கொஞ்சம் பேர் நீ என்ன பண்ணு, விசாரிப்புக்காரனா வச்சுக்க, 50 பேருக்கும் 70 100 பேருக்குமா வச்சுக்க. அப்படி இருந்தால் தான் உன்னால் விசாரிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ என்ன செய்கிறாரு? நீ இவ்வளோ பெரிய காரியத்தை நீ சுமக்க வேண்டாம்பா, நீ 70 பேரை தெரிந்து கொள், அவங்களுக்குள்ளாக நான் ஆவியை ஊற்றுகிறேன். அப்போ சபைக்குள்ளாக எல்டர்ஸ் உருவாகும் பொழுது அவங்களுக்குள்ளே தேவாவியை ஊற்றப்படுகிறார். ஆமே, நானும் எத்தனையோ முயற்சி பண்ணிட்டேன், நமக்கு எப்படி இருக்குங்க? நில் பேலன்ஸ். ஏன் வரமாட்டேன்? நேரம் இல்லை. நம்ம நேரம் இல்லை அல்ல, நேரம் நமக்கு பிரதிஷ்டை பண்ணப்படணும். இந்த நேரத்தை என் தேவனை தவிர வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிற ஒரு நேரத்தை நாம் எடுக்கும் பொழுது அந்த காலேப்பினுடைய ஆவி நமக்கு இருக்குமானால் நிச்சயமாய் மலைநாடுகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அங்க அவர்கள் மேல் ஊற்றுவேன்னு சொன்னார். இன்னொரு வசனத்தை எடுத்து கூட வாசிக்கலாம். என்னாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 1 - 4 வசனங்கள் வரை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபொழுது நிமித்தம் பார்க்க போகாமல், இப்ப பிலேயாமுக்கு ஒரு கண்டிஷன் வருது. அப்பா பாலாக்கு சொல்றான், போய் இந்த ஜனங்களை சபிச்சுட்டு வாடாப்பாங்கிறாரு. இவர் என்ன பண்றாரு? அங்க கர்த்தருக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பான் தேவனுக்கு பிரியம் என்று கண்டோன்னே போய் என்ன பார்க்கலாம? என்ன பார்க்கல அப்படின்னு என்னங்க? நிமித்தம் என்னங்க? குறி பார்க்க போகல, ஜோசியம் பார்க்க போகல,
நல்ல நேரம் பார்க்க போகலை. ஆமே, நீ கிறிஸ்தவத்தில் இது நிறைய ஒரு பெரிய சாபக்கேடு இதுலேயும் இன்னமும் இருக்குது நமக்கு இல்லைங்க. கல்யாணம் பார்த்தா உடனே காலண்டரை தூக்கிட்டு திரியிரும். ஏங்க ஆண்டவர் எல்லா நேரம் தான் நல்ல நேரமாக தானே கொடுத்தாரு, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானேங்க. இதில் என்ன வந்துச்சு, எனக்கு நல்ல நேரமாக பாருங்கன்னா அப்போ ஆண்டவர் கொடுத்த நேரம் நல்ல நேரம் இல்லையா? சரி, அவன் நிமித்தமே பார்க்கல. ஏன்? கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பிட்டாரு. ஆமாம் ஆமாம், கர்த்தர் என்ன பண்ண, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, துணையை படைச்சார ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. அப்புறம் போய் நிமித்தம் பார்த்து இருக்கக்கூடாது. ஆமே, என்னைக்கு நம்ம ஜோசியம் பார்க்கறத நாளை பார்க்க போகிறோமோ அது மாமிசத்திற்குரியது. நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நிமித்தம் பார்க்குற ஆளை கண்டுபிடிச்சின்னா பாளையத்தில் போய் கொண்டு போட்டுருங்கிற, அந்த ஆளே வேணாங்கிற. ஆமே, அப்படித்தாங்க. அதாங்க பாளையம் சுத்தமாக இருந்தது அன்னைக்கு இருந்த ஆதி. எப்போ சொல்ல, அந்த ஆதி நாட்களில் இருந்த விசுவாசிகள் ஏன் நல்லா இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்களுக்குள்ளான இருக்கிற காரியங்கள் பய உணர்வோடு இருந்தாங்க இல்லைங்களா? அப்போ சில பாதப்படியில் வந்து தப்பா ஒரு காணிக்கையை செலுத்தும் பொழுது என்னாச்சுங்க, மரணம் உண்டானது. அப்படி ஒரு ஒரு பயங்கரமான காரியம் நடக்கும் பொழுது ஜனங்கள் உண்மையை தேடி போக ஆரம்பித்தார். எங்க கண்டிஷன் இருக்கோ அதுதான் உண்மை என்பதை கண்டு போனார்கள். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுதா. வாசிங்கம்மா தொடர்ந்து. கோத்திரத்தைப்படி ஒரு அங்க என்ன இருக்குங்க, என்ன இருக்குங்க, அல்ல அந்த வசனம் பாளையம்லாம் இருக்கட்டும், கோத்திரங்களின்படி பாளையங்களில் இல்ல, அந்த அப்படியே மண்ணிடக்கூடாது. கரெக்டா வாங்க அந்த வசனத்தை. தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தங்கள் கோத்திரங்களின்படியே. அப்ப அங்க ஒரு யூனிஃபார்ம் இருந்தது. நமக்கு இன்னைக்கு யூனிஃபார்ம் வேணுமா வேணாமெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அவங்களுக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு யூனிஃபார்ம் இருந்துச்சு. எங்க தான் கோத்திரம் இருக்கணுமோ அந்த இடத்துல தான் கோத்திரம் இருப்பாங்க. எந்த இடத்துல யூதா கோத்திரம் இருக்குமோ அந்த இடத்துல யூதா கோத்திரம் இருக்கும். எந்த கோத்திரத்தில் நப்தலி கோத்திரம் இருக்கணுமோ அந்த இடத்துல. அப்படி அவங்க எங்கெங்க இடம் இருக்காங்களோ அந்த ஈவன் அந்த இடத்துல இருக்க ஒரு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு முறையான காரியம் ஒழுங்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சகலமும் நல்லொழுக்கமும் கரகமா இருக்கணும். அப்போ ஒழுக்கம் இருக்கணுங்கிறாரு. ஒரு ஒழுங்கு வேணும். எதா இருந்தாலும் நமக்கு என்ன செய்யணுங்க, ஒரு ஒழுங்கு தேவை. ஒரு சபையா இருந்தாலும் ஒழுங்கு தேவை, நம்முடைய வேலையா இருந்தாலும் ஒழுங்கு தேவை, குடும்பமா இருந்தாலும் ஒழுங்கு தேவை. எல்லாவற்றிற்கும் ஒழுங்கு இல்லை என்று சொன்னால் தேவன் அந்த இடத்துல நிச்சயமாக இருக்க மாட்டார். அப்ப சொல்றாரு, தேவ ஆவி அவன் மேல் வந்தது. இப்ப தேவ ஆவி அவனுக்குள்ள வந்தோன்னு என்ன பாடிச்சுங்க, கண்ணு திறக்கப்படுது. இப்ப நமக்கு நிறைய பேருக்கு கண்ணு திறக்கல. தேவாவி வந்தாதான் கண்ணு திறக்கும். எது சரியா இருக்குது இல்லைங்களா? கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்கள் மேல் பிரகாசமாய் இராதபடிக்கு அவருடைய கண்களை குருடாக்கி போட்டான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் வேதத்தை காணும்படிக்கு என் கண்களை என் குருடாக்கி போட்டு வச்சிருக்கான் பிசாசு. எப்போ பார்த்தாலும் இந்த பைபிளை வாசிக்க விடாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறான். நான் பைபிளை வாசிக்கிறேன், என் கண்ணை திறந்து கொடுங்கிறான். இப்போ என்ன சொல்றாங்க, தேவாவி உனக்குள்ள வந்தோன்னே இவனுக்குள்ள என்னாச்சுங்க, கண் திறக்கப்பட்டு தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறான். வாசிங்க. விளம்புகிறதாவது. அப்ப என்ன சொல்றான், அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க சொல்றான். கண் திறக்கப்படுகிறது, தேவாவி அவனுக்குள்ளே வருகிறது, அவன் தரிசனத்தை காண்கிறான், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். நம்ம என்னைக்கு தேவ ஆவி நமக்குள்ளே இருக்கிறதோ தரிசனங்கள் நமக்குள்ளாக உண்டாகும். அல்லேலூயா. அது என்னங்க தரிசனம்? எனக்கு ஆசைங்க. என்னுடைய எண்ணம் பூரா என்னன்னா, நல்ல ஒரு ஆலயம் கட்டணும்னு தான் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. எனக்கு ஒரு தரிசனம், ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், எப்போ நடக்குதா தெரியாது, என்னுடைய தரிசனம் அது. ஆமே. ஆனா நம்ம கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஊன்னு போனுச்சு, அப்புறம் என்னாச்சுங்க, போயிடுச்சுங்களா இல்லையாங்க? அப்ப தரிசனம் மட்டும் என்ன ஆயிடுச்சுங்க, காணாம போச்சு. ஆனா எனக்கு மட்டும் இந்த தரிசனம் இருக்கு. நீங்க கொடுங்க, எனக்கு தரிசனம் வேணும். எப்படி தரீங்க தெரியாது. கடந்த நாட்கள் ஒரு ஊழியக்காரனுடைய சாட்சியை கேட்டேன். அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு இடத்த வாங்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணும் பொழுது எல்லாத்தையும் ஜனங்கள்கிட்ட கேட்டிருக்கிறார். ஜனங்கள் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வருகிற கொஞ்சம் சொத்து வந்துச்சு, எங்கள் அம்மாவுடைய நகை வந்துச்சு, இது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எனக்காட்டிலும் ஆண்டவருக்கு கொடுக்குற நல்லதுன்னு சொல்லி அந்த நகையை கொடுத்தாங்க. அந்த நகையை எடுத்து பார்த்தா
5,00,000 அந்த நகை இருந்திருக்கு. அதை கொடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு நம்ம மாதிரி தான் கொடுத்துட்டு என்ன பண்ணாருங்க, உக்காந்துருக்கிறாரு. ஆண்டவரே கொடுக்குறியா, எப்போ கொடுக்குறீங்க, எப்போ கொடுக்குறேன்னு பார்த்தா முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாரு, ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்காரு, அம்மா நான் சர்ச்சுக்கு போகிறேம்மா, இன்றைக்கி ப்ரேயர் இருக்குது, நான் போகிறேன், அதனால் நீ அந்த அவர்கிட்ட போய் சொல்லிவிட்டு அட்வான்ஸை திரும்பி வாங்கிடு. முடியாதுங்க, திரும்பி வாங்கிருன்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு போயிட்டார். ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்துட்டு இவர் என்ன பண்ணால் அந்த காணிக்கை எடுக்கணும்னு சொல்லி பெட்டியை திறந்துருக்கிறாரு. ஒரு பெரிய பை இருந்திருக்கு. அந்த பையை எடுத்து திறந்து பார்த்தா 25,00,000 ரூபாய். ஒரே பைக்குள்ளே 25,00,000 ரூபாய் இருந்திருக்கு. அப்படியே ஆச்சு. ஏன்னு கேட்டால் அந்த அட்வான்ஸ் போக அந்த 5,00,000 ரூபா அட்வான்ஸ் போக கொடுக்க வேண்டிய பணமே அந்த 25,00,000 தான். ஒருத்தருக்குமே ஆமன் வர மாட்டேங்குது பாருங்க. அந்த 25,00,000 ரூபாயை கொண்டு போய் அவங்க உடனே ஃபோன் பண்ணி, அம்மா சொல்லிட்டியானார், இன்னும் இந்த வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து அதை நிறைவேற்றிட்டார். இது யார் கொடுத்ததுன்னு தெரியல அவருக்கு. ரொம்ப நேரமாக இருக்குது, நம்ம சபையில் யாராவது கொடுத்தாங்களா என்னான்னு கொடுத்து தேடி பார்த்தார், யாருமே கொடுக்குற மாதிரி தெரியல. ரொம்ப நாள் கழித்து ஒருத்தர் வந்து பேசினாராம், பாஸ்டர் உங்கள் சபையில் ஒரு பேக்கு கிடச்சிச்சா? ஆமாம் கிடச்சிச்சு பாஸ்டர், அது நான் தான் போட்டேன். முதல்ல நீ யார்ப்பா சொல்லுப்பானார். பாஸ்டர் நான் இந்த ஊரில் இருக்கிறேன், என்னோடு கூட ஆண்டவர் பேசினார், இந்த கையில் இருக்க அந்த 25,00,000 ரூபாய் கூட அந்த கோயிலில் கொண்டு போய் போடுன்னு சொன்னார், நான் உங்கள்கிட்ட போட்டுட்டேன். சரி என்னையா உங்களுக்கு எதுக்கையா சொன்னார், என்ன காரணம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் நல்லவங்களா கட்டவங்களா எனக்கு தெரியாது, அதனால் என்ன கட்டவன்னு நினச்சிடாதீங்க. அவருக்கு தான் கொடுத்துட்டாரு, இவர் எங்கே பாஸ்டர் கட்டவர் நினச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை, தேவன் அறிவார். ஆமே. அப்போ என்ன சொல்லிட்டாராம், அவர் ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறாரு, அதனால எப்படியாயிலும் நான் என்ன செஞ்சிருவேன், அந்த இடத்துக்கு அவர்கிட்ட நீ கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் போராடிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அப்புறம் ரொம்ப போராடினதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த பணத்தை கொடுத்தேன் பாஸ்டர், நான் வேறு ஒன்றும் இல்லை அதெல்லாம் கொடுத்தேன்னாரு. சபைக்கு வருவானா? இல்லவே இல்லை. அந்த ஒரு முறை வந்திருக்காரு, கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டார். புரியுதுங்களா? கண் திறக்கப்பட்டால் தரிசனங்கள் உண்டாகும். கூடுன்னு ஒரு இடத்துல போய் சொல்றாரு பாருங்க. அந்த தரிசனம் எப்படி வந்துச்சு? அனனியாவுக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு. நேரு தெருவுக்கு போ, அங்க ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், அவனுக்காக நீ ஜெபம் பண்ணு. தரிசனம். ஆவிக்குரியவர்களுக்கு தரிசனம் உண்டாகும். செயல்பாடு ஆண்டவர் நகத்த ஆரம்பிப்பார். அந்த நகத்திற்கு நம்ம என்ன பண்றாங்க, ஆவியோடு கூட போராடி கொண்டு இருக்கிறோம், ஆவேசத்தோடு போராடி கொண்டு இருக்கிறோம். ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஜெபம் பண்ணாலும் எனக்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணுவேன், என் குடும்பத்துக்கு மட்டும்தான் ஜெபம் பண்ணுவேன், வேற யாருக்காக நான் என்ன செய்ய மாட்டேன். என்னங்க ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ண தெரியல. திறப்பின் வாசல்ல நிற்கவும் சுவரை அடைக்கத்தான் ஒரு மனுஷனை தேடினேன், ஆண்டவரே சொல்ல ஒருத்தரையும் காணுங்கிறாரு. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தான்ப்பா ஜெபம் பண்றாங்க, மொத்த யாருக்காகவும் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்களே. தேசத்துக்காக ஜெபம் பண்றோமா, ஊழியத்துக்காக ஜெபம் பண்றோமா? இன்னைக்கு சபை ஆராதனைக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம்? இப்படி எல்லா காரியங்களும் உண்டா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவ ஆவி நமக்குள்ளே வருமானால் தரிசனங்கள் நமக்கு உண்டாகிறதா இருக்கிறது. ஆமென். அப்போ தேவ ஆவி நமக்குள்ள வந்து என்னென்ன வருது பாருங்க. அடுத்து நியாயாதிபதிகள் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனம். நியாயாதிபதிகள் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினாலே அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன். அப்ப கர்த்தருடைய ஆவி மேல வந்தோன்னு என்ன பண்ணிட்டாங்க? யாரு? சிம்சோன் என்ன பண்ணாருங்க? ஒரு ஆட்டுக்குட்டி கிழிக்கிற மாதிரி எதை கிழிச்சு போட்டாங்க? ஒரு சிங்கத்தையே ஆட்டுக்குட்டி கிழிக்கிற மாதிரி கிழிச்சு போட்டாராம். அப்போ உனக்குள்ள என்ன வந்ததுங்க? கர்த்தருடைய ஆவி பலமா இறங்கினோன்னு பராக்கிரமத்தை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். ஆமென். பவுல போசன கூடி காலில் தொழுமரம் போட்டுருந்தாலும் ஜிங்கு ஜிங்குன்னு போட்டு ஆடி பாடணும் பொழுதே என்ன உண்டாகுதுங்க? அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பிக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஒரு தேவ ஆவி பெற்ற மனிதனாலே செய்ய முடியும். ஆமென். பேதுரு சொல்றான், எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனாலும் எனக்குள்ளே இருக்கிறதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி தேவ ஆவியினாலே ஒரு மனிதனை பார்த்து எழுந்து நட என்று சொல்கிறான். அவன் பிறவியிலே சப்பானியாய் இருந்த ஒரு மனிதன் எழுந்து நடக்கிறான் என்று சொன்னால் அது தேவ ஆவி அவனுக்குள்ளாக வல்லமையாய் கொண்டு வரப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நம்மளை அல்லாம, நம்ம சரீரம் அல்லாம நம்ம சரீரத்துக்கு மேற்பட்ட ஒரு காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால் அது தேவ ஆவியினாலே மட்டும்தான் முடியும். ஆமென். அவன் சிம்சன் சாதாரண ஒரு மனிதனாக இருந்தாலும்
கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள இருந்தபடினாலே ஒரு பெரிய பால சிங்கத்தை அவனால என்ன பண்ணுச்சுங்க, கிழித்து போட முடிந்தது. அல்லேலூயா. சிறைச்சாலை அஸ்திபாரங்களை அசைய பண்ண முடிந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப தேவ ஆவி நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய ஆரம்பிக்குங்க, ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். நம்மளால பராக்கிரம் செய்ய என்னாலே செய்ய சொல்றாங்க இல்லையா, மார்க்கு புஸ்தகத்தில் விசுவாசிகளால் நடக்கும். ஆமாம். இப்போ நம்ம போய் ஒரு இடத்துல கையை வச்சு ஜெபம் பண்ணா, ஒரு டாக்டர் கையை வச்சு பார்த்தா காசு கிடைக்கும் இல்லைங்களா? ஆனால் நம்ம கையை வச்சு ஜெபம் பண்ண என்ன பண்ணுங்க, வியாதியே போயிடுமா? ஆமாம். அவர் ஜெபம் பண்ணி மாத்திரை கொடுத்து சாப்பிடுங்க, 3 வேளைக்கும் சாப்பிடுங்கன்னு சொல்லி, முடியலன்னா அப்புறம் வாங்கன்னு சொல்லி இதெல்லாம் கதை நடக்கும். ஆனால் நம்ம கையை வச்சு ஜெபம் பண்ண என்ன உண்டாகுங்க, நம்மன்னா யாரு, தேவ ஆவி பெற்றவர்கள். விசுவாசின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. இங்கே அங்கேயும் வச்சிருக்கிற ஆண்டவர் தேவ ஆவி பெற்றவர்கள் கையை வச்சு ஜெபம் என்ன ஆகுங்க, வியாதி சுகமாகும். ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 59வது அதிகாரம் 21வது வசனம். இல்ல, உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கும் அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று. அப்ப தேவ ஆவி என்ன பண்ணுதுங்க, நம்மள உடன்படிக்கைக்குள்ளாக நடத்துகிறது. ஆமே. ஒருத்தன் ஞானஸ்தானம் எடுக்கிறான்னு சொன்னால் தேவ ஆவி அவனை நடத்தி கொண்டு போகும்போது மட்டும்தான் ஞானஸ்தானம் ஆமாம் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடுறாங்க, பரிசுத்த ஆவிக்கு ஆவியானவர் என்ன பண்ணிடுறோம், சென்ட் ஆஃப் கொடுத்துட்றோம். ஏங்க பாஸ்டர் தொல்லை தாங்கலை, ஞானஸ்தானம் எடுக்குங்கிறாரு. அதனால் என்ன, இப்போ தேவ ஆவி நடத்திருச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, சரி எதுவோ இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்கிறாரு நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, ஆண்டவருக்கு டாட்டா கட்டிட்டு போயிடும் இல்லைங்களா? அது எப்படி இருக்குதுன்னா, உடன்படிக்கை எதோடு இருக்கணுமாங்க, சந்ததியோடும் சந்ததியின் சந்ததியோடும். ஆமென். உடன்படிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட நிலையோடு கூட அல்ல, உன் சந்ததியும் சந்ததியினுடைய சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் கூட இருக்குது. அதுதான் உடன்படிக்கையா. பல தலைமுறைகளுக்கு என்னுடைய உடன்படிக்கை இருக்கும். தேவ ஆவியினுடைய காரியங்கள் அந்த உடன்படிக்கை. ஜெனரேஷன் கேப்லாம் அதில் என்ன தம்பி கிடையாது. ஆனால் உண்மையிலே ஜெனரேஷன் கேப் இருந்தபடினால தான் இன்றைக்கி டைலூட் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த உடன்படிக்கை வழி வழியாக போக வேண்டும். நீங்கள் எப்படி உண்மையாய் ஆண்டவருக்கு என்று உடன்படிக்கை செய்தீர்களோ உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்மையாய் உடன்படி. அதனால தான் சொல்லும் பொழுது இங்கே பிள்ளைகளுக்கு இந்த பிரதிஷ்டை பண்ணும்பொழுது நம்ம சொல்கிறோம், எல்லாரும் இந்த பிள்ளைங்க நடக்கிற மாதிரி நடந்துக்குவீங்களா? நாங்கள் எல்லாரும் ஆமான்னு சொல்கிறோம், நடக்கிறோமா? அப்புறம் சொன்ன அந்த பொண்ணு ஒரு மாதிரியா பார்க்கும், பாஸ்டர் ஒன்று சொல்றாரு, இவங்க ஒரு மாதிரி நடக்கிறாங்களே. ஆமே. அப்போ உடன்படிக்கை, தேவ ஆவி எனக்குள்ளே இருந்தால் நான் உடன்படிக்கை என்னுடைய மட்டுமல்ல என்னுடைய சந்ததியோடு கூட உடன்படிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளோ காரியங்களை பார்க்குறேன் பாருங்க. தேவ ஆவி நமக்குள்ளே இருக்குமானால் அந்த காலேப்புக்கு அந்த ஆவி இருந்ததுனால தான் 45 வயசுக்கு அப்புறமும் 82 வயசுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அந்த மலை தேசத்தை நான் விடவே மாட்டேன். வைராக்கியம் அவனுக்குள்ள. அங்கே இருக்கிறவனை துரத்திவிட்டு நான் காலை வைக்க போகிறேன். சொந்தமாக்கிட்டாங்க. அந்த ஆவி நமக்குள்ளே இருக்குமா? வாசிக்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 13 - 14. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு, அவர் பாடுகளுக்கு நம்ம என்னவா இருக்கிறோமாங்க? யாருடைய பாடுகளுக்கு? ஆமா, இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்கு பங்காளியாக இருக்கிறதுனால தான் அவரோடு கூட மரித்து அவரோடு கூட நம்ம என்ன செய்யறாங்க, உயிர் தெழுகிறோம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார்.
அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுத்துகிறார். புரியுதாங்க? இது தேவ ஆவி எனக்குள்ள இருக்கும்பானா ரோட்டில் போகிறவன் சொல்கிறான், இந்த போகிறான் பாரு அல்லேலியாக்காரன்னு சொல்கிறான். புரியுதுங்களா? அப்போ தூசிக்கப்படுகிறோம். ஆமென். அப்போ அவன் தூசிக்கப்பட்டா என்ன பண்ணுதாங்க? தேவ ஆவி மகிமைப்படுகிறார். ஏன் காரணம்னா ஒரு சாட்சி வந்துருச்சு. அவன் சாட்சி சொல்லிட்டான், அவன் அல்லேலியாக்காரன் சொல்லிட்டான். நம்ம சொல்லவே மாட்டோமே, அல்லேலியா சொல்ல மாட்டேங்க. எங்கேயாவது சொன்னோம்னா நம்ம பேர் ரிப்பேர் ஆயிரும் போல இருக்கு, இவன் கண்டுபிடிச்சிடுவாங்கடா, ஊருக்காரங்களுக்கு சொல்லிடுவாங்கடா, நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க. ஆமாம், நம்ம வீட்டில் எதுவும் கல்யாணம் காட்சி வந்தா ஆமாம் ஒருத்தரும் வரமாட்டாங்க, நம்ம 2 பேர் தான் நிற்கிற மாதிரி இருக்க போகுது. அதெல்லாம் காலெல்லாம் மலையேறி போச்சு. உன்னை எவ்வளோ பேர் வந்து நிற்கணும்? ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆமாம், நமக்கு நிறையா இருக்கிறாங்கங்க. நம்ம நினைக்கிறோம் யாருமே இல்லை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் ஒரு கல்யாணத்தை ஒரு விருந்து செஞ்சு பாருங்களேன், உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு யாரும் வருவாங்களா வர மாட்டாங்களா? ஆமாம். ஆனால் 10 நோட்டீஸ் கொடுக்க முடியல, எங்களுக்கு யாரையுமே தெரியாது. ஆமாம், அப்படி தானுங்க. எங்களுக்கு யாரையுமே தெரியாதுங்க, நாங்கள் யார்கிட்டங்க கொண்டு போய் கொடுப்போம்? பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்ணும் பொழுது ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் தான் பண்ணுங்க, யாரையும் தெரியாது. சொல்றது புரியுங்களா? சொன்னது சரியா இருந்தால் சரியா இருக்கணும், எல்லாத்துலேயும் சரியா இருக்கணும். நான் சொல்றது புரியுங்களா? யாரையுமே எனக்கு தெரியாது என்று சொன்னால் நம்ம எங்கே பண்ணணும்? நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம். ஏன்னா எனக்கு யாரையுமே தெரியாது, 2 பேர் தான், அது போதும். சாட்சி மட்டும் 2 பேர் இருந்தால் போதுமானது. ஆனால் இப்போ எல்லாரையும் கூப்பிட்றோம்ல, அப்போ எல்லாருமே தெரிஞ்சிருக்குல்ல, அப்போ இதை செய்ய மாட்டேங்கிறோம். இந்த பாடுகள் தான் தேவாவியினால் இருக்கிறது. ஆமென். இப்படிப்பட்ட பாடுகள் மூலமாகத்தான் தேவன் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். 10 பேர்கிட்ட நான் கொடுப்பேன், எவ்வளோ பேருக்கு நான் கொடுப்பேன்டா. அவன் என்ன ஏளனம் பண்ணினாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா, அவன் பேச 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 வேதம் சொல்கிற என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அதன் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். நாம் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கீழ்ப்படியும் பொழுது நமக்கு நிச்சயமாய் பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அடுத்த ஒரு ஆளை கேலி செய்யப்படத்தான் செய்ய வேணும், அடுத்த ஆளை உபத்திரப்படுத்தப்படத்தான் செய்ய போகிறோம். ஆனால் எல்லாமே இருந்தாலும் அதன் நிமித்தம் தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அப்போ அதுதான் தேவ ஆவி. எனக்குள்ள இருக்கிற தேவ ஆவி மகிமைப்படணும்னா நான் பாடுகள் படுவதற்கும் கஷ்டங்கள் படுவதற்கும் நான் என்ன செய்யக்கூடாதுங்க? பாடுகள்னா என்னங்க? ஆண்டவருக்குன்னு பாடுபடுறதுன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருமே அப்ப இப்ப என்னன்னே பாட தெரியாதா? என்னம்மா புரியல? சொல்லுங்க. யாரா இப்போ பாடே தெரியலன்னா எப்படி நம்ம பாடு போட போறோம்? என்னம்மா எதையும் சொல்லுங்களேன். ஆண்டவரை பத்தி சொல்லும் பொழுது கிண்டல் பண்றாங்க, திட்டுறாங்க. ரைட், ஓகே. அப்புறம் ஆமே, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்க. ஆமாம், எதை செஞ்சாலும் இதுதான்லாம் கிடையாது. விட்டுறது கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நான் அந்த நாள்லேருந்து நான் இன்னமும் கூட்டிகிட்டு தான் திரிகிறேன். நான் இன்னைக்கு எப்போ 86 பாய் போட்டு தூக்கி சபைகளுக்கு போட்டுக்கிட்டு இன்னமும் அப்படி தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? பாக்கியவான். ஏன் அந்த வேலை அதை ஆண்டவருக்கு என்ன செய்கிறேன், அதை யாராலும் என்ன செய்ய முடியல? செய்ய முடியாதுங்க. செய்ய முடியுமா? முடியாது. இப்போ எல்லாத்தையும் நான் கலட்டி வச்சு கொஞ்ச நேரம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கடத்து எல்லாத்தையும் வச்சுட்டு தான் போகணும். அது வேற யாரும் செய்ய முடியுமாங்க? முடியாது. அது என்னால் மட்டும்தான் முடியும். ஏன்? எனக்குள்ளே வைராக்கியம் இருக்குது. ஆமென். இது ஆண்டவருடையது, இதை பத்திரப்படுத்தணும். இந்த இதில் பூரா கவரை போடுவேன், இதுலேயும் கவரை போடுவேன். ஏன்? இதில் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. போத்தி வைக்கிறேன், சுற்றி வைக்கிறேன். எதுக்குங்க? இது ஆண்டவருடையது, பத்திரமா இருக்கணும். ஏன்? வைராக்கியம். இது ஆண்டவருடைய காரியம், ஒரு பொருளும் வீணாகக்கூடாது. ஆமென். அப்போ ஏன் அந்த காரியம் பாடுகள் நாம் படுகிறோம்னு சொன்னால், நமக்குள்ள தேவ ஆவி இருந்துச்சுன்னா அந்த பாடுகளுக்கு இணங்கி போவோம். ஆமென். காலு வலிக்குதுங்க, நிற்க முடியல, காலை மாற்றி தான் வச்சிருக்கிறேன், இருந்தாலும் ஆண்டவருக்குன்னு வைராக்கியமாக நிற்கிறேன். காரணம் என்னங்க? தேவ ஆவி என்னை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளவு வழி இருந்தா நாங்க ஆண்டவருக்கு நிற்கிறேன். சந்தோஷங்க.
நான் பெற்ற இந்த வார்த்தையை அடுத்தவங்களுக்கு நான் கொடுக்கும் பொழுது அது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அது தேவ மகிமையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எந்த இடத்துலையும் உபத்திரவம் பாருங்க எதை நினைக்காதீங்க. எல்லாம் எதை செய்தாலும் ஆண்டவருக்கு தாங்க செய்கிறோம். கூட்டினாலும் சரி, பெருக்கினாலும் சரி, தொடச்சாலும் சரி, நோட்டீஸ் கொடுத்தாலும் சரி, பிரசங்கம் பண்ணாலும் சரி, பாட்டு பாடினாலும் சரி, ஒரு ஊழியத்தை செஞ்சு போய் காட்டேஜ் எதை செஞ்சாலும் கர்த்தர் கண்டு தான் செய்கிறோம். ஆனால் அதே பிரதிஷ்டை இருக்க வேண்டும். ஆமென். தேவ ஆவி நம்மளோடு கூட இருந்தால் அதில் ஒரு வைராக்கியம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷரோடு கூட போராடுவதில்லை, அவன் மாமிசம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தானே. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆவி மனுஷனோட என்ன செய்யாதுங்க. ஆமாம், நம்ம போய் நிற்கும் பொழுது கடவுள் ஏசுநாதர் கடவுளாக இருந்தால் எனக்குள்ளே வந்து பேசட்டுமே, அப்படியெல்லாம் மல்லு கட்டிலாம் என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். நான் போராடியெல்லாம் ஆண்டவர் வரமாட்டார். அவர் ரொம்ப அவர் ஜென்டில்மேன். அவர் இல்லைங்களா, வெளிப்படுத்தல சொல்லிருக்கல, வாசல்னு தட்டிக்கிட்டு உள்ளெல்லாம் வந்துட மாட்டார். நம்ம கடவுள் தான், நம்ம வீட்டுக்குள்ள தானே, உள்ள நுழறான்னு சொல்லிலாம் வர மாட்டார். தட்டிக்கிட்டு நீ திறந்தினா உள்ளே வருவேன். ஆமாம். அப்போ எவ்வளோ ஜென்டிலாக இருக்கிறாளுங்க. நம்மள்கிட்ட போராடிட்டு வருவாரா உள்ள. அப்போ என்ன பண்ணணுங்க, வாரும் வாரும் அப்படி தானேங்க. வாங்க ஆண்டவரே, ஆவியானவரே வாங்க ஆண்டவரே, தேவ ஆவியே வாங்க ஆண்டவரே, எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே, என்னை உயர்த்துங்க ஆண்டவரே, எனக்குள்ளாக நீங்கள் மகிமைப்படும் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த தேவ ஆவியை நம்ம அவ்வளவு வாஞ்சியோடு நம்ம கூப்பிடுவோமானா நமக்குள்ள ஆவியானவர் வர்றாருங்க. அவர் நிச்சயமாய் ஒரு நாளும் நம்மளை உயர்த்தாதபடிக்கு நிறுத்த மாட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கும்படியாக நமக்கு 82 வயசானாலும் பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவ ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோமானால் இந்த இருங்களூர் பகுதியை உங்களால் அசைக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரால் மாற்ற முடியாத காரணம் ஒரு காரியமும் கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கிற சபை காட்டில் 2 மடங்கு ஆண்டவர் சபைகளை கொண்டு வர முடியும். ஆனால் ஏன் செய்யலைன்னு சொன்னா நாம் மாமிசத்திற்குள்ளாக இருக்கிறோம். வாசிக்கலாமே. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 19வது வசனம். ஆவியை அபித்து போடாதீர்கள். பாருங்க சொல்றாங்க, இந்த ஆவியை நீங்க என்ன பண்ணாதீங்க, அதெல்லாம் கிடக்குது போட, சர்ச்சாவது ஒன்றாவது, ஜபமாவது ஒன்றாவது இருக்கட்டுங்க. அது பாட்டு நடக்கும்போது நம்ம போகும்போது நடக்கும்போது நம்ம போய்க்க போகிறோம். 8 மணிக்கு சபை போய்க்கிறோமே. இப்படி நாம் அது என்ன பண்ண மாட்டேங்க, அவிச்சு போட்டுறாதீங்க. சில நேரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 மணிக்கெல்லாம் வசனம் போட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? 1 மணிக்கு மேலே 3 மணிக்கெல்லாம் போட்டிருக்கிறேன். திடீர்னு எந்திரிச்சிடுவேன். எனக்கு என்ன தெரியும், ஏதோ ஒரு வசனம் வந்துடும், தடால் எந்திரிச்சு எடுத்து போட்டுருவோம். காலம்பரை மறந்துட்டேன்னா என்ன பண்ணுறது, அந்த நேரத்தில் உட்காந்து எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த வசனத்தை போட்டுருவேன். ஏன், ஆவியா நமக்கு சொல்லிட்டாரு. இது உடனே என்ன செஞ்சிடணும், ஜனங்களுக்கு சொல்லிடும். அப்போ அது என்ன பண்ணுங்க, ஒரு தீவிரம் இருக்கு. அதில் வந்து இப்போ அவிச்சு போட்டுறக்கூடாது. ஆண்டவர் தூக்கம் வருது ஆண்டவர், 1 மணிக்கு எழுப்பி விட்டுருக்கீங்களா, 3 மணி எழுப்பி விட்டுருக்கிறீங்களா, இதெல்லாம் என்ன ஆண்டவர், அவர் எப்போனாலும் எழுப்பி விடுவார் நம்மள. ஆமே இல்லைங்களா? பாருங்க, ஆண்டவர் பாருங்க, பசிச்சு கிடக்கிற ஒரு மனுஷனை போட்டு எழுப்பி சோறெல்லாம் கொடுத்து, எப்போ தூரமாக போகணும்ப்பா, எந்த ரானம் திரும்பி படுத்து கிடக்கிறான், திரும்ப சோறெல்லாம் கொடுத்து 40 நாள் நடந்து போடான்னு சொல்லி அவனை என்ன செய்கிறாருங்க. இப்போ தேவ ஆவி நமக்குள்ளே இருக்குமானால் நம்மளை வழி நடத்துகிறவர் மாத்திரமல்ல, நம்மளை உயர்த்துகிறவர், நம்மளுடைய எல்லா காரியங்களும் புத்தியாய் ஞானமாய் செயல்படுகிறதுக்கு அறிவை கொடுக்கிறவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னாலும் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்தாவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ, இந்த ஆவியானருக்கு விரோதமா தூஷணம் பண்ணுகிறவனுக்கு என்ன செய்யலங்க, மன்னிப்பே கிடையாதுன்னு இருக்கு. தூஷணம்னா என்ன, என்னம்மா புரியல? அவதூறு, பரிசுத்தாவை அவமதிப்பது. நம்ம அவமதிக்க கூடாது.
புரியுங்களா? நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியை நம்ம என்ன செய்யக்கூடாது? அவமதிக்கிற காரியம். எனக்குள்ளே ஆவியானவர் பேசுகிறான்னா அடப்பாயா வேலை பொழப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? அவமதிக்கக்கூடாது. நம்முடைய பேச்சினாலே செயல்னாலே எல்லாத்தினாலும் அதை என்ன பண்ணணும்? நமக்கு நம்ம வெளிப்படுத்தணும். அதனால தான் சொல்கிறாங்க, நீ இயேசுநாதரை சொன்னால் கூட அவர் மன்னிச்சிருவார் இல்லையா? அவர் தயவு பெருத்தவர். ஆவியானருக்கு விரோதமாக தூஷணம் சொன்னினா மன்னிப்பே கிடையாதான். அப்போ ஆவியானவர் நமக்கு எவ்வளவு நன்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்க. தேவ ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது அது நம்மளை உயர்த்துகிறதா இருக்கிறது, அதற்கு புத்தியை தருகிறதா இருக்கிறது, ஒரு நல்ல தலைமைத்துவ உயர்வை தருகிறதா இருக்கிறது, தரிசனத்தை தருகிறதா இருக்கிறது, வல்லமையை தருகிறதா இருக்கிறது, நமக்கு உடன்படிக்கை செய்கிறது. நம்மில் தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அந்த தேவ ஆவி எனக்குள்ளே வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம எல்லாம் தலைகளை தாழ்த்தி இந்த வெள்ளை சோமனுமா